வல்ல மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வாழ்த்துகள். இன்று நாம் தியானிக்கப் போகும் தேவ வசனம், கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கைக் காணாதிருப்பாய். இந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை இல்லை. இது ஒரு வாக்குத்தத்தம், இது ஒரு ஆறுதல், இது ஒரு வாழ்க்கையை மாற்றும் உண்மை. ஒன்று, தேவன் தூரத்தில் இல்லை, உன் நடுவிலே இருக்கிறார். அன்பானவர்களே, பல நேரங்களில் நாம் நினைப்பது என்ன தெரியுமா? தேவன் எங்கே இருக்கிறார்? என் பிரச்சனைகளை அவர் பார்க்கிறாரா? ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். அதாவது, அவர் உன்னுடைய வாழ்க்கையின் மத்தியில் இருக்கிறார். உன் கண்ணீரிலும் இருக்கிறார், உன் போராட்டங்களிலும் இருக்கிறார். நீ ஒற்றையாக இல்லை. 2, தேவன் இருப்பதால் பயம் போகிறது. இந்த உலகம் பயத்தால் நிறைந்துள்ளது. நாளை என்னாகும் என்று தெரியாத நிலை. ஆனால் தேவன் சொல்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். ஒரு குழந்தை இரவில் பயப்படும்போது அம்மா அருகில் வந்தால் அந்த பயம் உடனே போய்விடும். அதேபோல தேவன் உன்னோடு இருக்கிறான் என்ற உண்மை உன் பயத்தை அகற்றும். 3, இனி தீங்கைக் காணாதிருப்பாய், பாதுகாப்பின் வாக்குத்தத்தம். இதன் அர்த்தம் என்ன? பிரச்சனைகள் வராது என்றல்ல, ஆனால் அது உன்னை அழிக்காது. தேவன் உன்னைக் காப்பார். தீங்கு உன்னிடம் வெல்லாது. நீ விழுந்தாலும் அவர் உன்னை எழுப்புவார். 4, இந்த வசனம் உனக்கு இன்று சொல்லுவது, பயப்படாதே, கவலைப்படாதே, தனிமையாய் நினைக்காதே. ஏனெனில் தேவன் உன் நடுவிலே இருக்கிறார். நீ இப்போது என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர் உன்னை விட்டுவிடவில்லை. ஜெபம், பிரேயர். அன்பான தேவனே, இன்று இந்த வார்த்தைக்காக நன்றி. நாங்கள் பல நேரங்களில் பயப்படுகிறோம், கவலைப்படுகிறோம். ஆனால் நீர் எங்களோடு இருப்பதை மறந்து விடுகிறோம். இன்று முதல் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற உண்மையில் நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்யும். எந்த தீங்கும் எங்களை வெல்லாமல் நீர் எங்களை காத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமீன்.